இந்த வீட பார்த்தாலே ஆஹா! ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வீட்ட இதே மாரி டிசைனில் ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே பில்டர் தாங்க. சூப்பரான பிளானிங்கில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பில்டிங் எல்லாமே மற்ற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சின்னதாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நாம் ஒரு வீடு கட்டும்போது எந்த ஏரியாலாம் ஸ்பேசியஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏரியாவும் ஸ்பேசியஸாக கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. ஒரு அருமையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நைட்டு பார்த்தோன்னா வீடு அப்படி ஜொலிக்குங்க. அந்த மாதிரி சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 14ன்ற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. ஒரு இனோவா கார் 3-4 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம் போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வால் ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபேல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரூஃப் டாப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் ஒரு ஆள் ஃப்ரீயாக போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீக்குட்டில் சூப்பரான டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றாலும் ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. 16க்கு 16ன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதிக்காக 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெயிண்டிங் ஒர்க் தாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்க. ஆமாங்க, பீஸ்ஃபுல்லாக லைட்டிங் ஒர்க் வர மாதிரி நல்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கூட சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி இந்த லிவிங் ஹாலில் தனியாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண தனி பூஜை ரூமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஏரியா பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஆமாங்க, வாஸ்து பிரகாரம் நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2-3 பேர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு முக்கியமான தேவைகள் ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்காக. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு சூப்பரான டிசைனில் வாஷ் மிஷின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தோம்னா இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 16ன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் ஸ்டோர் பண்ணிடுற அளவுக்கு ரூஃபில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமுங்க. 6க்கு 4ன்ற சைஸில் ஒரு செம்மையான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டைல்ஸ் ஒர்க் பண்ணதுங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் சூப்பரான டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடு கட்டின பில்டர் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு எந்த வகையிலையும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லைங்க. எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். ஒரு வீடு சொந்தமாக கட்டுறவங்க எப்படிலாம் பார்த்து கட்டுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக கட்டி கொடுத்துருக்காருங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10ன்ற சைஸில் ஒரு சூப்பரான கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமுங்க. அப்படியே படுத்துகிட்டே குளிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 10க்கு 4ன்ற சைஸில் நல்ல நீளமான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர் ஆக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு அப்படியே நீங்கள் இருந்தால் போதுங்க. எல்லா மெட்டீரியலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய வீட்டோட மொத்த விலையை நீங்கள் கேட்டாலே ஷாக் ஆயிடுவீங்க. மொத்தம் 55 லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய வீடு இந்த ஏரியாவில் இந்த வீடு தாங்க கம்மியான பட்ஜெட்டு. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் சூப்பரான டிசைன் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன். நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. பாப்பம்பட்டி மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலே பாருங்கள், நல்ல பெரிய இடமா கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த வீட்டோட லேண்ட் அளவு பார்த்திங்கன்னா 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. தண்ணி டேங்க்கும் பார்த்திங்கன்னா 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள், நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய அருமையான லொக்காலிட்டியில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சேஃபான ஏரியாவில் வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வீடு வேணும்னாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சூப்பரான வீடு பிடிச்சி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.